2019 தனி மாவட்டமாக உருவான தென்காசி இன்று தமிழக அரசியலின் மிக முக்கியமான போர்க்களமாக மாறியுள்ளது. 5 தொகுதிகளின் தற்போதைய நிலவரம் மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் கட்சிகள் குறித்த விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். பன்னிரண்டு லட்சத்து 23,000 அதிகமான வாக்காளர்களை கொண்ட தென்காசி மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தனித்துவமான வரலாறும் வியப்பூட்டும் தேர்தல் முடிவுகளும் உள்ளன. மாவட்டத்தின் மையப்பகுதியான தென்காசி தொகுதியில் மொத்தம் 2,70,465 வாக்காளர்கள் உள்ளனர். 1977 முதல் இங்கு வெற்றி பெறும் கூட்டணியே மாநில அளவில் ஆட்சி அமைக்கும் என்ற அபூர்வ சென்டிமெண்ட் நிலவுகிறது. 1991 வரை காங்கிரசின் கோட்டையாக இருந்த இங்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 மீண்டும் காங்கிரஸ் வேட்பாளர் எஸ். பழனி நாடார் வெறும் 373 வாக்குகள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றார். நாடார் மற்றும் முக்குலத்தோர் சமூகத்தினர் ஆதிக்கம் செலுத்தும் இந்த தொகுதியில் சிறுபான்மையினரின் வாக்குகளே வெற்றியாளரை தீர்மானிக்கின்றன. அடுத்ததாக 2,57,443 வாக்காளர்களை கொண்ட கடையநல்லூர் தொகுதி. இஸ்லாமிய மக்கள் அதிக அளவில் வசிக்கும் இத்தொகுதி அதிமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடையே எப்போதும் கடும் போட்டி நிலவும் இடமாகும். 2011 இங்கு வென்று அமைச்சரான அதிமுகவின் செந்தூர் பாண்டியனின் மறைவுக்கு பின் 2021 அவரது மகன் சி. கிருஷ்ணமுரளி களம் கண்டு வெற்றி பெற்றார். இதுவரை இங்கு 6 முறை இஸ்லாமிய வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆலங்குளம் தொகுதியில் 2,45,164 வாக்காளர்கள் உள்ளனர். இத்தொகுதி ஆலடி அருணா குடும்பத்தின் செல்வாக்குமிக்க பகுதியாகும். ஆலடி அருணா 3 முறையும் அவரது மகள் பூங்கோதை ஆலடி அருணா 2 முறையும் இங்கு வென்றுள்ளனர். இருப்பினும் 2021 அதிமுகவின் PH மனோஜ் பாண்டியன் இங்கு வெற்றி பெற்றார். நாடார் மற்றும் தேவர் சமூகத்தினர் சமபலத்தில் உள்ள இத்தொகுதியில் கடந்த முறை ஹரிநாடார் பிரித்த 37,000 வாக்குகள் முக்கிய கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை பாதித்த ஒரு பெரும் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. தனி தொகுதிகளான சங்கரன்கோவில் மற்றும் வாசுதேவநல்லூர் ஆகியவற்றில் தலித் சமூகத்தினர் வெற்றியை தீர்மானிக்கின்றனர். சங்கரன்கோவிலில் அதிமுக 9 முறை வென்று ஆதிக்கம் செலுத்திய நிலையில் 2021 திமுகவின் இ. ராஜா அந்த கோட்டையை தகர்த்தார். அதேபோல் வாசுதேவநல்லூர் தொகுதியில் காங்கிரஸ் மற்றும் தமாகவை சேர்ந்த எஸ். ஈஸ்வரன் தொடர்ந்து 5 முறை வென்று சாதனை படைத்துள்ளார். தற்போது இங்கு மதிமுகவின் டாக்டர் சதன் திருமலைக்குமார் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். தற்போது அதிமுகவின் வரலாற்று பலத்திற்கும் திமுகவின் எழுச்சிக்கும் இடையே தென்காசி மாவட்டம் தேர்தல் போரின் முக்கிய களமாக மாறியுள்ளது.